தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாகவே மெத்தபெட்டமைன் எனும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் அதிகரித்து வருகிறது. சாமானியர்கள் தொடங்கி சினிமா நடிகர்கள் இவர்களுடன் குற்றங்களை முடிக்க வேண்டிய காவல்துறையினரே கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை யானைகவுனி வால்டாக்ஸ் சாலையில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தல் நடப்பதாக சென்னை காவல்துறை கிழக்கு மண்டல இணை ஆணையருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனடியாக நடவடிக்கையில் இறங்கிய போலீசார் அந்த வழியாக பைக்கில் வந்தவரை வழிமறித்து சோதனையிட்டனர். இதில் கோயம்பேடு பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்பவரிடமிருந்து மெத்தபெட்டமைன் எனப்படும் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவரது கூட்டாளி ஒருவர் அசாமில் இருந்து கஞ்சா கடத்திய தகவலை அறிந்து ஃபாத்திமா பேகம் என்பவரையும் கைது செய்தனர். இவர்களில் பாலசுப்ரமணியன் மீது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கு, மும்பையில் தங்கம் கடத்திய வழக்குகள் நிலுவையில் இருந்தது தெரியவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்த போது காவல்துறையினருக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தது. அதாவது கைதான ஃபாத்திமா பேகம் அசாமில் இருந்து சாய்தீன் என்பவரிடமிருந்து போதைப் பொருளை வாங்கி ரயிலில் வைத்து கடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட ஃபாத்திமா பேகத்திடமிருந்து சுமார் 3/4 கிலோ மெத்தபெட்டமைன், 6 கிலோ கஞ்சா, கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் போன்றவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். வட மாநிலத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட போதைப் பொருட்களை பத்திரமாக வாங்கி அதனை புழக்கத்தில் விடுவதற்கு தமிழக காவல்துறையைச் சேர்ந்த போலீசார் ஒருவர் உடந்தையாக இருந்த விவகாரம்தான் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த அருண் பாண்டியன் என்பவர் ஃபாத்திமா பேகத்திடமிருந்து வந்த போதைப் பொருளை வாங்கி உள்ளூரை சேர்ந்த பாலசுப்ரமணியத்திற்கு 2,50,000 ரூபாய்க்கு விற்றுள்ளார். சட்டத்திற்கு விரோதமான போதைப் பொருளை காவல் நிலையத்துக்குள்ளேயே பதுக்கி வைத்த அருண் பாண்டியன் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அஜினோமோட்டோவை கலந்துள்ளார். போதைப் பொருளால் இளைஞர் சமுதாயமே சீரழிந்து போகும் நிலையில் குற்றங்களை தடுக்கும் காவலரே இத்தகைய இழிவான செயலில் இறங்கி